மோயிசன் மக்களை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவருடைய முறைமைகளையும் அவருடைய நியமங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். அவற்றை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். கடவுளுடைய கட்டளைகளையும் அவருடைய முறைமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதை எப்படி நாம செய்யணும் அப்படின்னா, அறகுறையா இல்லை, சந்தேக எண்ணத்தோட இல்லை, நடக்குமா நடக்காதா அப்படின்ற நம்பிக்கையின்மையினால் அல்ல, மாறாக முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிரு என்று மோயிசன் மக்களை நோக்கி சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்முடைய கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் என்றும் நம்முடைய கடவுளாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் அவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நாம பின்பற்றி நடக்கணும் இல்லையா? அந்த முறைமைகளை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் இல்லையா? அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற அவருடைய அன்பு மகனாக மகளாக நாம் இருக்கணும் இல்லையா? அப்படியாக நாம் இருக்கிற போது ஆண்டவர் எத்தகைய ஒரு வாக்குறுதியை தராரு பாருங்க. நீங்கள் என் கட்டளைகளை, என் முறைமைகளை, என் நியமங்களை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் நீ எப்பொழுதும் எனக்கு சொந்தமான மகனாய் மகளாயிருப்பாய். நீங்கள் என்னுடைய சொந்தமான மக்களாயிருப்பீர்கள். அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் அவர் உன்னை உயர்த்துவார். இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இதுதான் கடவுளுடைய வாக்குறுதி. எல்லாவற்றிலும் உன்னை உயர்த்துகின்றார் கடவுள். புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் அவர் உன்னை உயர்த்தி வைக்கின்றார். எப்பொழுது? நாம எப்போ கடவுளுடைய கட்டளை ஏற்று கடைபிடிக்கிறோமோ அப்பதான். கடவுளின்படி அவருடைய முறைமைகளின்படி எப்பொழுது நாம் நடக்கிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில இத்தகைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் இல்லையா என்ற நற்செய்தியில, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என நீங்கள் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். ரொம்ப கஷ்டம்தான், எளிமையான காரியம் இல்லை. சாதாரணமா இதை செய்துவிட முடியாது. ஒரு பெரிய மனம் வேணும் இதுக்கு. நம்முடைய எதிரிகளை மன்னிக்க, நம்முடைய எதிரிகளை எதிர்கொண்டு அவர்களிடத்தில் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள நமக்கு நல்ல ஒரு மனசு வேணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். தன் எதிரிகளை, தன் பகைவர்களை அவர் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். நிந்தை, அவமானங்களை, துன்பங்களை, துயரங்களை தன் வாழ்வில் அவர் சந்தித்தார். அவர்களுக்காக அவர் மண்டியிட்டு இறைவனிடம் மன்றாடினார். கடவுளிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அந்த துன்ப கிண்ணத்தில் பங்கேற்கும் போதும், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று எல்லா மக்களினத்தாரையும் ஆண்டவருக்குள் ஒப்புரவாக்கினார். எப்பொழுது நீங்கள் உங்கள் பகைவர்களை மன்னிக்கிறீர்களோ, அவர்கள் மீது அன்பு கூறுகிறீர்களோ, இறை வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்த செய்கிறார். நேர்மையற்றோர் மேலும் நேர்மை உள்ளோர் மேலும் அவர் மழை பொழியச் செய்கிறார். நம்மகிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, அது நம்மை அறைவது போல இருக்கிறது. உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? என்ன பெருசா நீங்க செஞ்சிடுறீங்க? பிறரை விட நீங்கள் என்ன உயர்ந்த ஒரு காரியத்தை செஞ்சிடுறீங்க? எல்லாரும் தான் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை அன்பு செய்யறாங்க. நாம் என்ன பெருசா எக்ஸ்ட்ரா செஞ்சிடறோம்? எதுவும் இல்லையே. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால்
நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன பெருசா செஞ்சிடறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. பிற இனத்தவரும் இப்படி செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். சின்ன சின்ன பிஸ்னஸ் அவர் செஞ்சு பார்க்குறாரு, தொழில் ஆர்வம் காட்டி பார்க்குறாரு, வியாபாரத்தை செய்கிறாரு. எதுலையும் அவர் சக்ஸஸாக இல்லை, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் தான். எதை எடுத்தாலும் தோல்வி, நல்ல வளர்ச்சி காண முடியல, வாழ்க்கையில் முன்னேற முடியல. அதற்காக ஒருபோதும் அவர் சோர்ந்து போகவில்லை, மனம் தளர்ந்து விடலை, கடவுளை கைவிட்டு விடலை, இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நிலையிலேயே அவருடைய விசுவாசத்தில் அவர் உறுதியாய் நிற்கின்றார். அவருடைய நம்பிக்கையில விடாப்பிடியாக இருக்கிறார். ஒரு சிறிய முயற்சி, ஒரு பழக்கடையை ஆரம்பிக்கிறார். கடவுள் நல்ல நிலைக்கு அவரை கொண்டு வருகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். எல்லா நிலைகளிலும் வாழ்வில் அவருக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் அவர் உன்னை உயர்த்துவார். எப்பொழுது கடவுளுக்குரியவர்களாய் இருக்கிறோமோ அப்பொழுது நம்மையும் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, சிறிய சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிற போது பெரிய காரியங்களில் ஆண்டவர் நம்மை அமர்த்துவார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் நம்பிக்கைக்குரிய நல்ல சீடர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.